வள்ளலார் கண் உறக்கத்தை பற்றி சொல்லுவதை பார்த்தோம். தூங்கி விழும் சிறியேனை தாங்கி எழுக என்று எனது தூக்கம் தொலைத்த துறையே என்று இந்த தூங்கி விழுகின்ற அந்த நிலையிலே இருந்து என்னை மாற்றிய தலைவனே என்று இறைவனை புகழ்கிறார். ஏங்கனை மகனே தூங்கலை என வந்து எடுத்து அணைத்த தாயே என்று வேறு ஒரு பாடலை குறிக்கிறார். ஆக இவ்வாறு பொதுவாக தூங்கி விழுகின்ற இயல்பிலிருந்து விடுபடுவது என்பது விழித்திரு என்று ஒரு கோணத்து பார்வை. இரண்டாவது இன்னொரு கோணத்து பார்வை குண்டலினியை விழிப்பிப்பது. அது உறங்கிக் கொண்டிருக்க நிலையில் இருக்கும் என்று சொல்லுவார்கள். இது யோகிகளுக்கு அதை விழிப்பிக்க வேண்டும். மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால், இந்த ஆன்மலாபத்தை அடைய வேண்டும் என்றால், இந்த மதி அமிர்தத்தை உண்ணுகின்ற நிலை வேண்டும் என்றால் யோகிகள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற அந்த குண்டலினியை விழிப்பிக்க வேண்டும். உலகத்திலே இருக்கிற மூடர்கள் பந்தத்திற்காக வாரிசுகளுக்காக அதை எழுப்பியாக வேண்டும். இந்த பசுவானது பாசத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்பது என்ற இயல்பு உடைய காரணத்தினாலே இந்த உலகர்கள் பொதுவாக பசுவானது குண்டலியை எழுப்பியாக வேண்டும். அந்த எழுப்புதல், குண்டலியை எழுப்புவதுதான் விழித்திரு என்று ஒரு பார்வையாக சொல்லலாம். அடுத்தது யோக நிலையிலே இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அப்படி வள்ளலார் பாடுவார். இன்று வருமோ நாளைக்கே வருமோ அப்படின்னு அவேர்னஸ் முழுமையாக 100 விழுக்காடு இறையருளை வேண்டி விழித்திருப்பது. சாதாரணமா பொதுவாக சொல்லுவாங்க, இத்தனை நாள் கதவை தட்டிட்டே இருந்தேன் இன்னும் திறக்கவே இல்லைன்னு திரும்பி போகும்போதுதான் கதவு திறக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது போல பல நாள் கையேந்தி கேட்டுக்கொண்டிருந்தேன் இதுவரை கொடுக்கப்படவில்லை என்று கைகளை மூடும் போது கொடுக்கப்படும் என்பது பொதுவான அனுபவம். ஆகவே இந்த இறைவனுடைய கலக்கின்ற அந்த சும்மா இருக்கும் சுகம், தடித்து இருக்கின்ற சுகம், அது எப்பொழுது கிடைக்கும் என்று முழுமையாக விழித்துக் கொண்டிருப்பது. இது 3வது கோணத்து பார்வை. 4வது கோணமாக நாயக பாவமாக சொல்லலாம். தூங்குக நீ என்கின்றாய். தனித்திரு என்ற பகுதியிலே பார்த்தோமே, அதனுடைய தொடர்ச்சியாக தூங்குக நீ என்கின்றாய். தூங்குவேனோ தோழி என துரை வருளும் ஒரு தருணம், இதில் தூக்கம்தான் வருமோ? நான் இனி தனித்திருக்க வேண்டுவது ஆதலினால் என்னுடைய தூக்கமும் உன்னுடையதாக்கி ஏங்கலர புறத்தே போய் தூங்குக தோழி அப்படின்னு ஒரு நாயக பாவத்திலே தடுத்து இருக்க வேண்டும். ஆகவே நான் விழித்திருக்க வேண்டும், இன்று வருமோ நாளை வருமோ என்பது போல. ஆகவே இந்த தூக்கத்தை, என்னுடைய தூக்கத்தையும் நீ சேர்த்து தூக்கிக் கொள்வாயாக என்று அந்த நாயக பாவத்திலே சொல்லுகிறார். யோக நிலையிலே கூட இன்னொரு விளக்கமும் தர முடியும். விழுந்தது பேர் ஆணவமாம் காரிருள் நீங்கியது, வெய்ய விளைத்திறல் எல்லாம் கழிந்தது, மரமான இரவு புலர்ந்தது. இப்படியெல்லாம் தத்துவத்திலே விளக்குகிறார்கள். இந்த தனித்திரு என்று பார்த்தோமே தத்துவங்கள், அதையெல்லாம் விளக்கிவிட்டு விழித்திருக்கின்ற நிலை, என்றைக்கு இறைவனோடு இணைவோம் என்று விழித்திருக்கின்ற நிலையைதான் உறக்கம் இன்மை விழித்திரு என்பது.
ஆக தனித்து என்பது தத்துவங்களை தவிர்த்து தனியாக இருக்கின்ற ஆன்மாவின் நிலை. விழித்தது என்பது இறையருளை பெறுவதற்கு தன்னை தயாராக்கி கொண்டு ஆன்மா உணர்வோடு முழு உணர்வோடு இருப்பது, அதுதான் விழித்தது என்பது. அடுத்து பசித்திரு என்பது ஏற்கனவே நாம் பல முறைகள் பார்த்திருக்கிறோம். இந்த குண்டலினியை எழுப்பி அமுரிதாரணை என்று சொல்லப்படுகின்ற, உச்சியில் பிச்சை எடுத்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைதான். மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கடி என்ற குதம்பி சித்தர் பாடல் மா காய பால். இந்த சிறப்பான மானா சிறப்பான ஓரெழுத்து ஒரு மொழி, சிறப்பான காயம் இந்த உடம்பு. இந்த உடம்பை 35 சொற்களிலே திருமூலர் குறிக்கிறார். குடம்பை என்பது ஒன்று, குடில் என்பது ஒன்று, கூடு என்பது ஒன்று. இப்படி 35 சொற்களிலே இந்த உடம்பை திருமூலர் குறிக்கிறார். இந்த உடலுக்குள் ஊறுகின்ற கிணற்று நீர் அமுரிதாரணை, அதற்காக இயங்குவதுதான் பசித்தது என்பது.